அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாஜக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன், திட்டத்தின் உண்மை நிலை தெரியாத அண்ணாமலை அரசியல் ஆதாயம் தேடுவதாக விமர்சித்துள்ளார். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க 1045 ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமா நிலத்தடி நீரை உயர்த்தணும். இதாங்க நான் நோக்கம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். அந்த நிலைமை என்னவென்று எனக்கு முழுமையாக தெரியும். அப்படி தெரியவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் என்னை போன்றவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை தாமதமானதற்கான காரணம், அந்த பம்பிங் பண்ணுற இடத்துல ஒரு 300 மீட்டர் அளவுக்கு நிலத்தை எடுக்காமல் சென்ற அரசாங்கம் சென்று விட்டார்கள். இப்போதைய அரசாங்கம்தான் ஈரோட்டினுடைய மாவட்ட அமைச்சர் அவர்களுடைய முயற்சியால் அந்த இடத்தை எடுத்து இப்பொழுது அனைத்து குளங்களுக்கும் தண்ணீர் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தண்ணீர் வருவதற்காக காத்திருந்தார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஒரு திட்டம் துவக்கப்பட்ட பின்னால் ஏரிகளுக்கு தண்ணீர் போகவில்லை என்று சொன்னால் யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்களா? அப்போ தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார்கள். வெகு விரைவிலே முதலமைச்சர் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை திறக்க இருக்கின்றார். அதில் அரசியல் செய்ய அண்ணாமலை அவர்கள் முயற்சிக்க வேண்டாம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.